ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய ரேமா வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இன்றைக்கு உங்களுடைய மனதிற்குள்ளே பலவிதமான கேள்விகள். இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, நான் தோற்று விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவுதானா, எனக்கு திருமணமாகாமலேயே இப்படி போக போதா, கடன்லேயே வாழ போறேனா? ஆண்டவர் சொல்ல அப்படி ஆவதில்லை, உனக்கு ஒரு அற்புதத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். வெட்டுக்கிளிகளை உருவாக்கி பயிர் விளைச்சலை எல்லாம் அதை அழித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆமோஸ் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறார், யாக்கோபு சிறுத்து போவானே, ஆண்டவரே யாக்கோபுடைய சிறுமையாய் போய்விடுவானே. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், மனஸ்தாபப்பட்டு சொல்லுகிறார். ஒரு பிள்ளையை ஒரு பெற்றோர் தண்டிக்கும் போது அவருக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த அடித்த குழந்தைய மறுபடியும் தன்னுடைய கரத்துல தூக்கி எடுத்து கொஞ்சுகிறது இல்லையா, அதுக்கு சாக்லேட் வாங்கி தரது இல்லையா, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே சில மீறுதல்கள் நிமித்தமாக சில தண்டனை காலங்களை அனுபவித்த நம்மை பார்த்து கர்த்தர் சொல்ல, அப்படியே இருக்க போவதில்லை, அப்படியே நீ அழிந்து போவதில்லை, உன் சூழ்நிலையை நான் மாற்றப் போகிறேன். ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சொல்ற, அப்படி ஆவதில்லை, நான் உன்னை அழிக்க மாட்டேன், உனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, அப்படி ஆவதில்லை. ஆண்டவர் உங்களுக்காக சொல்கிறார், அப்படிப்பட்ட முடிவில்ல, நான் முடிவிலே உனக்கு சமாதானமான முடிவுகளை வைத்திருக்கிறேன், உனக்கு நன்மையான முடிவுகளை வைத்திருக்கிறேன். இன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்போ அப்படி ஆவதில்லை என்று சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.